விவேகத்திற்கு சொந்தக்காரர்களான விருச்சக ராசி அன்பர்களே, பல பேருக்கு பல வலி இருக்கு, பல பேருக்கு பல பெயின் இருக்கு. இந்த தனிமைங்கிறது ஒரு பெரிய பெயின்ங்க. இது அதிகபட்சம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தான். கூட்டு குடும்பத்தில் இருப்பாங்க, ஆனா என்னமோ தனித்தீவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹஸ்பண்டு ஒய்ஃபு பிள்ளைங்க தான் இருப்பாங்க, ஆனா அங்கேயும் தனித்து செயல்படுற மாதிரி இருக்கும். இல்லற வாழ்க்கையில தனித்து செயல்படுற மாதிரி இருக்கும், ஆபீஸ்ல தனித்து செயல்படுற மாதிரி இருக்கும். இந்த தனிமைங்கிறது அதிகபட்சமாக பெயினாக இருப்பது விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதுவும் சில பெண்கள்லாம் பிள்ளைகளை பெற்றுருவாங்க. பொதுவாகவே பிள்ளைகளை பெற்றுட்டாங்க அப்படின்னா வீட்டுக்காரவங்க கேரிங் பண்றது கம்மியாக தான் இருக்கும். அது இந்த விருச்சக ராசிக்கார பெண்களோட இடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பற்றி வீட்டுக்காரர் கேரிங்கே பண்ண மாட்டாரு. டோட்டலி பிள்ளைகளையும் பார்த்துக்கணும், வேலையும் பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும். அப்படின்னும் போது தனிமை இவர்களை துரத்தும். பெயின் பெயின் பெயின், வலி வலி வலி, நிறைய வலியின் கொடுமைகளை அறிந்தவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்ல திருப்தியா சொல்ல முடியாது, ஒரு அங்கீகாரமா சொல்ல முடியாது, அப்ரிஷியேட் கிடைக்காது. வீட்டில் ஒரு வீட்டுக்காரர் இதை சொல்றாருங்க, வீட்டம்மாவோ பிள்ளைகளோ இல்லை ஒரு அலுவலகத்தில் சொல்றாரு இந்த விருச்சக ராசிக்காரன்னா அப்ரிஷியேட் கிடைக்காது, கண்டுக்காமே போயிடுவாங்க. ரொம்ப வேதனையா இருக்கும். ஏன்டா இந்த விருச்சிகத்தில் பிறந்ததுனால நம்மளை இப்படி கண்டுக்காம போறாங்களா? நம்ம எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறோம். இது ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் சொல்றோம் இல்லையா, அறிவியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் விருச்சகத்தில் பிறந்தவர்கள் முன்னேறுவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். அரசியல் ரீதியாக புது யுக்திகளை மக்கள்கிட்ட சேர்க்கணும்னா கொஞ்சம் காலதாமதமாகும். ஆனா தன்னுடைய பயணத்தை குறிக்கோளோடு பயணம் பண்ணா விருச்சக ராசி 100% சக்சஸ் ஆவார்கள். நல்ல கவனிங்க. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு ஆட்சிநாதன். வைராக்கியம், இன்னும் சொல்ல போனா ஒரு வார்த்தை சொல்றேன், திமிர்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இது உங்க மனசுல இருக்கணும். கௌரவம் நீங்க பார்க்கணும். இதுதான் உங்களை வீழ்த்தாம உயர்த்தும். உங்க பெயின் என்ன? மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணாதது, மற்றவங்க நம்மளை நசுக்கிறது, மற்றவங்க நம்மளை கண்டுக்காதது. ஏன் இன்னும் சொல்ல போனா தனிமை நமக்கு பெயின். இந்த தனிமைக்கு மருந்து ரொம்ப சிம்பிள். நான் சொன்னது, போற வழியில பின்வாங்காம தொடர்ந்து போறது தான் உங்களுக்கு லாபம். அப்ப இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார்? வைராக்கியத்தோட நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கோடியில் புரள்வீர்கள். பணம் காசு தானாக வரும். விருச்சகத்திற்கு பதவிகள் வரும், பழக்க வழக்கங்கள் வரும், உங்களை தேடி வரும். அதை பயன்படுத்தி கொள்ளணும். அதுதான் செய்தி. எந்த இடத்துல இது நடக்குது அப்படின்னா தொடர்ச்சியாக நடைபெற்ற தோல்விகளுக்கு அடுத்து நடந்த வெற்றி, தொடர்ச்சியாக நடைபெற்ற அவமானங்களுக்கு அடுத்து நடந்த வெற்றி. அப்ப அவமானத்தை சந்திக்கிறோம், தோல்விகளையும் சந்திக்கிறோம். சந்திச்சாக வேண்டிய கட்டாயத்தில் விருச்சகம் இருக்குது. அதை சந்திச்ச பிறகு அடுத்த ஸ்டாப்ல என்ன நடக்குது? வெற்றி கிடைக்குது. ஆனா ஒரு விருச்சிக ராசிக்காரராக இருந்துட்டு நான் அவமானத்தை சந்திக்க மாட்டேன், நான் தோல்வியை சந்திக்க மாட்டேன், என்னைய போய் ஒருத்தன் இப்படி சொல்லிட்டானே அப்படி நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நல்லதா? 1000 முறை நாம் இறக்க வேண்டும், 1000 முறை இறக்க வேண்டும். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை. அப்படின்னா என்ன? நம்மளதான் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். அப்புறம் என்ன பண்றது? பொறுமை ஏத்துப்பான். ஏத்துக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ராஜா. ரைட்டு தானே? ஏத்துக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எப்படிங்க? நான் எதை வச்சு வெயிட் பண்றது? உமக்கு கால பைரவரின் துணை இருக்கிறது. சிவரூபம் கால பைரவர். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், காலை பொழுதிலும் சாயந்தர பொழுதிலும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி
இந்த கையில 3 விரல்ல கொஞ்சோண்டு விபூதி எடுத்து நெத்தியில பட்டைய போடுங்க. ஒரு 100 மால் 101 இல்ல 108 இருக்கக்கூடிய ருத்ராட்ச மாலையை கையில வாங்கிக்கிங்க. அதுல நல்ல முதல்ல பன்னீர்ல போட்டு, பால்ல போட்டு, நல்லெண்ணெயில போட்டு, திரும்பி பன்னீர் பால் போட்டு அதை சுத்தப்படுத்தி கையில வச்சுக்கணும். எப்பயுமே அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு சிவனை நினைச்சு இப்படி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நண்பன் நீங்க தான், உங்களுடைய உற்ற தோழன் நீங்க தான். உங்களுடைய செயல் உங்களுக்கு மட்டும் பெருமையாக இருக்கும். உங்களுடைய செயல் உங்களுக்கு மட்டும் பெருமையாக இருக்கும். அப்படி நிமிஷம் அப்படி நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியும், இந்த அளவுக்கு எவனாலையும் வர முடியாதுடா, நாம வந்திருக்கிறோம். நம்மளை எதுக்குங்க இன்னொருத்தர் அப்ரிஷியேட் பண்றது? நம்மளை எதுக்கு இன்னொருத்தர் நம்மளை உயர்த்தி பார்க்கறது? தேவையில்லை. நானே உயர்ந்தவன். நீங்க கூட கேட்கலாம், திமிர். ஆமா, திமிர் இருக்கணும் விருச்சகத்துக்கு. அதுதான் கௌரவம். திமிர் இருக்கணும். இதுதான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெயினுக்கு கிடைக்கிற, அந்த வலிக்கு கிடைக்கக்கூடிய வழி. ஒரு பெயின் ஏற்பட்டது, அதுக்கு ஒரு வழி கிடைக்க வேணாமா? இந்த பெயின் இருக்கு. ஒருத்தனுக்கு கையில் அடிபட்டுங்க, அடிபட்டுட்டுன்னா எப்படி தேவையாகும்? பிசியோதெரப்பி பண்ணணும். பிசியோதெரப்பி பண்ணிட்டு அந்த பிசியோதெரப்பி பண்றவங்க சொல்லுவாங்க, பொறுமை, இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க. மனசாட்சியே இல்லாத மாதிரி அவர்கள் நடந்து கொள்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் மனம் சாட்சியோடு நாளைக்கு நம்ம நல்லா இருக்கும்னு இந்த பிசியோதெரபிஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? 3 மாசம் அந்த பிசியோதெரப்பி எடுத்ததுனால அடுத்தது அவன் நடந்து போவான் பாருங்க, வீர நட போட்டு போவான். ஆனா இதுக்கு யாரு நமக்கு பவர் கொடுத்தது? இன்னொரு நபர். ஆனா இதே நாமளே நம்மளால இது முடியும் அப்படி நினைச்சிருந்தா நமக்கு லாபம் தானே. இதுதான் விருச்சக ராசியோடைய முக்கிய எண்ணமா இருக்கணும். உங்களால முடியாதது எதுவும் இல்லை. உங்களை அப்ரிஷியேட் பண்ணாதவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு நாள் அவங்கள்ட்ட இருந்து அப்ளாஸ் நிறைய கிடைக்கும். ஆமா, ஏன்னு கேட்டா எந்த தனிமை உங்களை துரத்தியதோ அதே தனிமையிலே உங்க வாழ்க்கை ஆரம்பிப்பீங்க. இன்னைய வரைக்கும் விருச்சக ராசியோடைய வழி என்ன தெரியுமா? தனிமை தான். நான் முதல்ல சொன்னதும் தனிமை தானே, இப்ப சொல்றதும் தனிமைன்னு சொல்றேன். எப்படி இது பொருந்ததுன்னு தானே கேட்குறீங்க. தனிமை துரத்தியது. ஓடணும். பராசக்தி படத்துல சொல்லுவார் தெரியுமா, கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களுடைய வசனத்துல சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் வந்து நடிச்சிருப்பார். அது எப்படியோ அதே மாதிரிதான் துரத்தும். இந்த வறுமை துரத்தியது. அந்த நேரத்திலையும் நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்மளோட வைராக்கியம், எந்த கட்டத்தில் போனாலும் அந்த வைராக்கியத்தை மட்டும் இந்த விருச்சக ராசி விட்டுடக்கூடாது. அதே மாதிரி அந்த தனிமை உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த தனிமை வெற்றியை கொடுக்கும். தனித்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்ப எல்லாரும் பார்ப்பாங்க, எப்படிப்பா வெற்றி அடைஞ்ச பிறகு பார்ப்பாங்க, எப்படிப்பா ஒரே ஆளு பா, வேற லெவல் பா. அட்லீஸ்ட் வாயை விட்டு சொல்லலைனாலும் புலம்புவான். எல்லாரும் புலம்புவேன். ஆமா, நம்ம அந்த புலம்புறத காதால கேட்கலாம். ஒரு படம் ஒன்று பார்த்தேன், ஆனா அந்த படத்தோட தீம் வேற மாதிரி. நான் சொல்றது இது இந்த இடத்துல கொண்டு வந்துக்கணும். எஸ்.ஜே. சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. யாராவது ஒரு டெத்து வீட்டில் அழுதாங்கன்னா இவர் உட்காந்து ஆனந்தமா பார்ப்பார். இது விருச்சக ராசிக்கு நான் இப்ப சொல்றேன். உங்களை கெட்டு போகணும், அழியணும்னு நினைச்சா பாருங்க, அவன் புலம்புறதை நீங்க அப்படியே ஆனந்தமா பார்க்கலாம். இதுக்கு உங்க தனிமை தான் காரணம். தனிமையில தான் நீங்க முன்னேற முடியும். தனிமை தான் உங்களுக்கு நல்ல வழியை கொடுக்கும். இதோட சேர்த்து யாரை நீங்க வழிபாடு பண்ணணும்னா, எம்பெருமான் நாராயணனை வழிபாடு பண்ணுங்கள். எம்பெருமான் நாராயணன் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார். ஒரே ஒரு பரிகாரம் ஏதாவது ஒன்று வேண்டிக்கணும். எப்படி தெரியுமா? பகவானே, நான் கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதி நடந்து வருகிறேன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிங்க. ஏதாவது ஒரு காரியத்தை நடத்திக்கிங்க. இந்த காரியம் நடந்துட்டா நான் கீழ் நல்லா கவனிக்கணும். நடந்துட்டா இப்படிதான் கேட்கணும். நாராயணா,
வாசுதேவா, திரிவிக்ரமா, வாமனா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, ஹரி, கோவிந்தா, இந்த காரியம் நடந்துட்டுன்னா நான் கீழ்த்திருப்பதிலிருந்து மேல் திருப்பதி நடந்தே வந்து உன்னை தரிசிக்கிறேன்ப்பான்னு சொல்லுங்க. இப்போ நாராயணன் கடங்காரன் ஆயிட்டான். அவனை நம்பினதுனால வேற வழி இல்லை. நீங்க நடந்து வர தயாரா இருக்கீங்க. இவன் செய்ய வேண்டிய கடமைக்கு அவன் போயிட்டான். உங்க காரியம் சக்சஸ், கண்டிப்பா சக்சஸ். அன்றும் தனிமை துரத்தும், ஆனால் தனிமையில் தான் இனிமை காண முடியும். வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் வழி, அந்த வழியை போக்க வழி ரெண்டுமே தனிமை தான். உங்களுக்கு வைராக்கியத்தை ஃபாலோ பண்ணி பெருமாளிட்ட சரணடைங்க, நல்லதே நடக்கும். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம். ஒரே விஷயம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்காக இப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ரெண்டோடைய லிங்க்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை, இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும், பிரதோஷம் என்ன பண்ணணும், உங்களுக்கு எப்படி நாளைய நாள் எப்படி கொண்டு போகணும், எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம், நம்மளுடைய கடன் தீர என்ன செய்யணும், உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை, எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம். நிச்சயமாக நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.